சனாதன தர்மம். அஞ்சாமை, உள்ள தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலைத்திருத்தல், தானம், தமம், யஜ்ஞம், சாஸ்திரங்களை படிப்பது, தபம், நேர்மை, அஹிம்சை, சத்தியம், போகமின்மை, துறவு, அமைதி, கோள் சொல்லாமை, உயிர்களிடத்து இரக்கம், பிறர் பொருளை விரும்பாமை, மிருதுத்தன்மை, நாணம், மனபலம், தைரியம், மன்னிக்கும் குணம், உறுதி, தூய்மை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை இவைகள் அனைத்தும் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பானவை. பகட்டு, இருமாப்பு, தற்பெருமை, சினம், கடுமை, அறிவின்மை இவைகள் அசுர குணத்துடன் பிறந்தவனுக்கு உண்டு. தெய்வ சம்பத்தானது மோட்சத்தின் பொருட்டு, அசுர சம்பத்து பந்தப்படும் பொருட்டு என்று கருதப்படுகிறது. இந்த உலகத்தில் தெய்வீகம் என்றும் அசுரம் என்றும் இருவகை உயிர் பிறப்புகள் உள்ளன. தெய்வ இயல்பு குறித்து விரிவாக சொல்லப்பட்டது. அசுர இயல்பை சொல்கிறேன் கேள். அசுர ஜனங்கள் செய்யக்கூடிய செயல்கள் குறித்தும் செய்யக்கூடாத செயல்கள் குறித்தும் அறிய மாட்டார்கள். அவர்களிடத்தில் தூய்மை இல்லை, நல்லொழுக்கமில்லை, சத்தியமில்லை. உலகம் சத்தியமில்லாதது, தர்மம் இல்லாதது, ஈஸ்வரன் இல்லை, ஆண் பெண் இணக்கத்தால் காமத்தால் உண்டானது, அது தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் இவர்கள். அற்ப புத்தி உடையவர்கள் இந்த கொள்கைகளை பிடித்து கொண்டு தன்னை நஷ்டப்படுத்தி கொண்டவர்களாய், கொடூர செயல் புரிபவர்களாய், உலகத்தின் எதிரிகளாய் அழிவதற்கென்றே தோன்றியிருக்கிறார்கள்.